தமிழ்நாடு முதல்வர் இந்திய நாட்டின் பிரதமரை சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் சில கோரிக்கைகளையும் நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை பிரதமர் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எந்த இந்தியாவினுடைய இதர தேசபக்த பாடலுக்கு தமிழ்நாடு எதிரானதல்ல. ஆனால் தமிழுக்கு அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை, அதுபோல் தமிழுக்கு இங்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மொழி வழி மாநிலங்களின் கூட்டு சேவைதான் இந்தியா. எனவே அந்த மொழிக்கு தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் கோரியது மிக மிக சரி. பிரதமர் அதை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று வான்வழி அமைப்பு விமான தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேறி வருகிறது. வான்வழி அமைப்பு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெறுவது சரியல்ல. அது தமிழ்நாட்டில் இந்த வான்வழி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று மேகதாது அணை தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களினுடைய கருத்தேதும் அறியாமல், அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மேகதாது அணை கட்டுவதை ஏற்க இயலாது. இது நீர் சம்பந்தமான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாடு நீருக்கு இயங்குகிற பகுதியில் இருக்கிறது. கர்நாடகம் போன்ற மாநிலங்கள் நீர்பிடிப்புள்ள மாநிலமாக இருக்கிறது. ஏற்கனவே பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. ட்ரிபியூனல், நீதிமன்ற வழிகாட்டுதல், இவை எல்லாவற்றையும் கடந்து தமிழக மக்களின் உணர்வுகளை கடந்து அணை கட்டுவது என்பதை ஏற்க இயலாது. இந்த ஒன்றிய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதேபோன்று மீனவர்கள் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது. கடலில் மீன்பிடிக்க செல்கிற நமது மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் துன்புறுத்துகிற நிலை தொடர்கிறது. கடல்களுக்கு எல்லை இல்லை. அதுவும் மீனவர்கள் கடலுக்கு சென்று விட்டால் கடல் திசையாகவும் மீனவர்கள் திசைதான். தவறுதலாக திசை மாறுகிற பொழுது அவர்களை உரிய நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமே தவிர அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்று சர்வதேச சட்டமே இருக்கிறது. அவர்களை சிறைபிடிப்பது, வலைகளை அறுப்பது, மீன்களை கொட்டுவது என்பதெல்லாம் இறையாண்மை மிக்க ஒரு நாட்டை எளிதில் கடந்து செல்கிற செயல். எனவே அண்டை நாடு இலங்கை நட்பு நாடு, அதற்குரிய இலக்கணத்தோடு அது நடந்து கொள்ள வேண்டும். மீனவர்களை சிறைபிடிப்பது, அவர்களின் பொருட்களை அழித்தொழிப்பது, ஆயுள் கால சொத்துக்களை அழித்தொழிப்பது என்பதெல்லாம் ஏற்க இயலாது. இது குறித்து ஒன்றிய அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு சிந்திக்க வேண்டும். கச்சத்தீவு என்பதே ஒரு நட்பின் அடையாளம் தான். அது தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டால் அது இன்னும் தொடர்மையானால் கச்சத்தீவு குறித்தும் நம்முடைய ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் ஆளுநர் அல்ல, தமிழக முதல்வர் தான். இது சட்ட போராட்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநிலத்தின் முதல்வர் தான் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பை ஏற்பது சரி என்று நாங்கள் கருதுகிறோம். ஆளுநர் அல்ல. இது குறித்து உயர்கல்வி அமைச்சர் சொன்னது அந்த கருத்தியல் ஏற்புடையதல்ல. அந்த கருத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழக முதல்வரும் அதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். இது நமது உரிமை, போராடி நாம் பெற்றிருக்கிற உரிமை. அதை நாம் இழந்துவிடக்கூடாது. கீழடி குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கை
தமிழர் தம் தொன்மைகளை உலகுக்கு அறிவிப்பது, தமிழர்களின் மொழி, தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் வாழ்வியல், உலகத்தோடு அவர்களுக்கு இருந்த உறவு என்பதுதான் அந்த அறிக்கை. எனவே அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். கீழடி ஆய்வுகள் தொடர்வதற்கு ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும், அது கடமை. தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பது. உலகத்தின் மிக தொன்மையான நாடுகளுடன், விரலை விட்டு எண்ணக்கூடிய நாடுகளுடன் நீண்ட நெடுங்காலம் கலாச்சார, வர்த்தகம் போன்ற உறவுகளை, கடல் வழி உறவுகளை கொண்டிருந்த நாடு தமிழ்நாடு. எனவே அது குறித்த ஆய்வுகள் மேலும் மேலும் வெளிப்பட வேண்டும். இது இந்தியாவிற்கே, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே சிறப்பு. எனவே அது குறித்து ஒன்றிய அரசில் கூடுதலாக சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேரள முதல்வர் தோழர் பினராயி விஜயன் அவர்களின் இல்லம், வாடகை வீடு, அவரது இன்னொரு வீடு, இந்த இரண்டிலும் இடி ரெய்டு என்பது ஏற்கத்தக்கதல்ல. சட்டப்படி யார் வீட்டில் வேண்டுமானாலும் இடி ரெய்டு நடத்தலாம் என்பது வேறு. ஆனால் ஆட்சிக்கு 12 ஆண்டுகளில் அது ஏன் ஒரு பிஜேபி தலைவர்கள் வீடுகளிலும் ரெய்டு நடைபெறவில்லை? இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும். இடி ரெய்டு நடத்தி வழக்குகள் போட்டால் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டால் சுத்தமாக்கி விடுகிறார்கள். பிஜேபி என்ன அரசியலில் சுத்தம் செய்கிற மிஷினா? பலர் வீடுகளில் ரெய்டு நடைபெற்றிருக்கிறது, வழக்கு இருக்கிறது. அவர்களெல்லாம் பிஜேபியில் சேர்ந்து விட்டால் அந்த வழக்கை அமைதியாகி விடுகிறது. இப்படி அப்பட்டமாக அரசியல் சாஸ்திரத்தை மீறுவதும், பழிவாங்கும் நடவடிக்கையில் இடியை பயன்படுத்துவதும் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர், இந்தியாவின் பிரதமர், இதையெல்லாம் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்ப்பதும் சட்ட முறைமை அல்ல, ஜனநாயக விழுமியம் அல்ல. இது தமிழ்நாட்டினுடைய மக்களின் விருப்பங்களுக்கு மாறானது, மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறானது, தமிழகம் பின்பற்ற வேண்டிய அரசியல் நெறிகளுக்கு மாறானது. இது ஏற்க இயலாது. தாவேகாவுக்கு இடதுசாரிகள் தருகிற, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் தருகிற ஆதரவே போதுமானது. எனவே சட்ட நெறிகளுக்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபட்டு ஒரு ஆதரவை கோருவது என்பது ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இடதுசாரிகள் ஆதரவளித்திருக்கிறோம். 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிப்பது நல்லது. ஆனால் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். முன்னர் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். இன்றைய முதல்வரும் மாண்புமிகு விஜய் அவர்களும் புதிய புதிய நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். வறுமை, ஏழ்மை ஒழிப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தொழிலாளர்களின் கோரிக்கைகள், மிக மிக சாதாரண தொழிலாளர்களின் கோரிக்கைகள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள், மருத்துவமனை ஊழியர்களின் கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் கிடைப்பில் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னொன்று மிக முக்கியம், இந்த இடைப்பட்ட காலங்களை ஆளுநர் பயன்படுத்தி விடக்கூடாது. இதற்கு தான் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். சிலர் கணிப்பது போல் எந்த நிர்பந்தங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம். பலர் வெளியிலிருந்து கல்லடிப்பது, அவர்கள் குடைச்சல் தருவார்கள், அவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் அல்ல, எப்பொழுது வேண்டுமெல்லாம் அவர்களால் கவிழ்ந்து விடும். முன்னாள் முதல்வர் அதற்காக தான் உள்ளே அனுப்பியிருக்கிறார்.
அவர் நினைக்கிற பொழுது கவிழ்த்து விடுவார், அவருக்கு வெளியே வந்து விடுவார்கள் என்பதெல்லாம் கணிப்பு தவறு. கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு அல்ல. 100 ஆண்டு கால வரலாற்றில் எந்த ஆட்சியும் நாங்கள் கவிழ்த்ததாக வரலாறு இல்லை. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும், அது நல்லாட்சியாக இருக்க வேண்டும், அதான் மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்துக்கு எப்பொழுது நாங்கள் ஈடேறாக இருக்க மாட்டோம். நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். அதே நேரத்தில் நிகழ்ச்சி வளர்ச்சியின் மீது எங்கள் கருத்துக்களை சொல்வோம். தவறென்றால் தவறு என்போம். சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டிக்காட்டுவோம், கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் கண்டிப்போம். போராடும் சூழல் ஏற்படுகிற போது நாங்கள் போராடுவோம் வெளியில் இருந்தபடி. இதன் பொருள் கல் எறிவதல்ல, இதன் பொருள் குடைச்சல் அல்ல. நிச்சயமாக முதல்வர் தனது கருத்தை சொல்ல வேண்டும். ஜனநாயகத்தின் தூண்கள் பத்திரிகையும் ஊடகமும். பத்திரிகையும் ஊடகமும் இல்லாவிட்டால் ஜனநாயகம் குருடாகிவிடும் என்பார்கள் அறிஞர்கள். எனவே அந்த துறையின் முன்னால் நின்று அவரிடத்திலே கருத்துக்குள் சொல்ல வேண்டும் என்று நான் தமிழக முதல்வரை தோழமையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.